ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலில் டுடே குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. டுடே குட்டி ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அந்த குட்டி ப்ரோமோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம கார்த்திக் வந்துட்டு அம்மா வந்து நல்லபடியாக அவங்க உயிர் பிழைச்சி வரணும், அதுக்கப்புறம் தான் நான் கோவிலில் சாமியை கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்திக். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவாங்க, நல்லபடியாக உங்கள் அம்மா நல்லபடியாக உயிர் பிழைச்சிட்டாங்க. ஸோ அவங்க உடம்புல முன்ன இருந்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஸோ அவங்க நல்லபடியாக ஆபத்து கட்டத்திலேருந்து அவங்க பிழைச்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கோயிலுக்கு போகிறாங்க சாமிக்கு நன்றி சொல்கிறதுக்காக. அப்போது அங்கே ஒரு பெண் சாமியார் வராங்க. தீபாவுக்கு அவங்களுக்கு சக்தி கொடுத்து அவங்க கையில் மந்திரிச்ச கயிறெல்லாம் கட்டி அவங்கள வழி நடத்தினாங்க இல்லையா. ஸோ அவங்க அங்கே வராங்க. அப்போது முருகா அப்படின்னு சொல்லி கார்த்திகை கூப்பிட்றாங்க. அப்போது கார்த்திக் உன் பேர் முருகா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் உள்ள பேர் தான் உனக்கு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படிடா இது எனக்கு தெரியும் அப்படின்னு பார்க்குறியா? அது மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் இப்போ என்ன சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கு, உங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருந்து உன் குடும்பத்தில் ஒருத்தர் இப்போது உயிர் பிழைச்சி வந்திருக்காங்க. சீக்கிரமே நல்லபடியாக குணமாவாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு உன்னுடைய லைஃப் உன்னுடைய தனிப்பட்ட லைஃப்பில் சீக்கிரமே ஒரு ஆபத்து வரப்போகுது. அதுக்கு சீக்கிரமே நீ முடிவு கட்டணும். அப்படி முடிவு கட்டலைன்னா உன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கிற ஒருத்தரை நீ இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. மறுபடியும் நான் சந்திக்கும் பொழுது இன்னும் புரிகிற மாதிரி உனக்கு சில விஷயங்களை சொல்லுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த பெண் சாமியார்.